ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் JNUவில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கம்யூனிஸ்ட் மாணவர் இயக்கத்திலே சேர்ந்த சீதாராம் யெச்சூரி அங்கே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே மாணவர்களிடத்திலே இந்த இயக்கத்தை வளர்த்து அதற்கு பிறகு நெருக்கடியிலே பிரகடனம் வந்தபோது அதை எதிர்த்து மாணவர்களை பெருமளவிலே டெல்லியிலே திரட்டியவர் சீதாராம் யெச்சூரி. இந்திரா காந்தி அம்மையார் அவர் பிரதமர் பதவியிலே இருந்து விலக வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்ற போது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய வேந்தராக இந்திரா காந்தி இருந்தார். அவர் சீதாராம் யெச்சூரி 500 மாணவர்களை திரட்டி கொண்டு போய் இந்திரா காந்தியின் வீட்டுக்கு முன்னாலே முழக்கமிட்டுக் கொண்டு யூனிவர்சிட்டியிலே உங்களுக்கு என்ன வேலை, வேந்தர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறீர்களா இல்லையா என்று குரல் எழுப்பியவர் யெச்சூரி. இந்திரா காந்தி அம்மையாரே அவரை சந்தித்தார். அவர் நெருக்கடி காலத்திலே சிறையிலே அடைக்கப்பட்டு வதைக்கப்பட்டவர் தான். ஆனால் 2 நாள் கழித்து இந்திரா காந்தி அந்த வேந்தர் பதவியை ராஜினாமா செய்தார் என்று வந்தது. ஒரு தனி மனிதன் எதையும் சாதிக்க முடியும் கொள்கைகளே ஊர்ந்திருந்தார், லட்சியத்திலே பற்றிருந்தார், தியாகம் செய்யக்கூடிய உணர்வு இருந்தால் அதற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி.